ஒரே ஒரு செயல், கொள்ளையடிப்பதுதான் செயல். எல்லா துறையிலும் ஊழல், ஊழல் இல்லாத துறையே இல்ல. டாஸ்மாக் 10 ரூபாய் யாருங்க? பாரு பாலாஜி. எந்த காலத்திலும் மக்கள் மறக்க மாட்டாங்க. இன்றைக்கு தமிழகத்தில் சுமார் 6000 மதுக்கடைகள் இருக்கின்றன, டாஸ்மாக் கடை. அந்த 6000 டாஸ்மாக் கடையில் ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்பனை ஆகுது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா ஒரு நாளைக்கு 15 கோடி விஞ்ஞான முறையிலே ஊழல் செய்கின்ற ஒரே அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி. இந்த 5 ஆண்டுல மட்டும் சுமார் 24,000 கோடி டாஸ்மாக் கடையில் ஊழல் செய்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். இவ்வளவு ஊழலும் செஞ்சுட்டு எங்களை பற்றி பேசுவதற்கு அருகதை இல்லாத மனிதர் திரு ஸ்டாலின் அவர்கள். அது மட்டுமல்ல, நம்முடைய பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் மன உளைச்சல் இருந்தாங்க. ஆல் பாஸ் போட்டு கொடுத்த எல்லாத்துக்கும் ஆல் பாஸ். கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்கள் ஆன்லைனில் வகுப்பு நடத்தணும், ஓராண்டு வீணா போய்விட என்று கவலைப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அவருடைய கவலை நீக்கின்ற விதமாக ஆன்லைனில் வகுப்பு நடத்தணும், ஆன்லைனிலே தேர்வு நடத்தணும். அவர்களும் அந்த ஆன்லைனிலே தேர்வு எழுதி அவர்களும் தேர்ச்சி பெற்றார்கள். இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே மக்களுக்கு தேவையான உதவிகள், மாணவருக்கு தேவையான உதவிகள், இளைஞர்களுக்கு தேவையான உதவிகள், தொழிலாளிக்கு தேவையான உதவிகளை அவ்வப்போது சரியான நேரத்தில் திட்டமிட்டு செயல்படுத்திய காரணத்தினால அண்ணா திமுக ஆட்சி பொற்கால ஆட்சி என்று மக்களால் போற்றப்படுகிறது. 5 வருஷம் இன்றைக்கு முடிய போகுது. அடுத்த மாசம் தேர்தல் அறிவிக்க இருக்கிறாங்க. அடுத்த மாசம் தேர்தல் அறிவிக்க இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து ஏப்ரல் மாசம் தேர்தல் வர இருக்கிறது. சிந்திச்சு பாருங்க. இந்த 5 ஆண்டுல பேர் வைக்கிறதுக்கு மட்டும்தான் முன்னுரிமை. தினம் ஒரு பேரு, தினம் ஒரு பெயர், போட்டோ ஷூட், பத்திரிகையில் விளம்பரம். இதுதான் ஸ்டாலினுடைய அரசாங்கத்தினுடைய நிலைமை. தினம் பத்திரிகையில தினந்தோறும் பத்திரிகையில முழு பக்க விளம்பரம். இன்னைக்கு பாருங்க, எல்லா பத்திரிகையிலும் முழு பக்க விளம்பரம். ஒரு பக்கத்துக்கு விளம்பரம் செய்ய வேண்டும் என்றால் உங்களுடைய வரி பணம் 50 லட்சம் ரூபாய் செலவு பண்ணணும். சாதாரணமாக நினைச்சுக்காதீங்க. ஒரு பக்க முழு விளம்பரம் தமிழ்நாடு முழுவதும் வர வேண்டும் என்றால் 50 லட்சம் ரூபாய் எங்களுடைய வரி பணம் செலவழிக்க வேண்டும். அப்படி தினந்தோறும் விளம்பரம் கொடுத்துக்கிட்டு இருந்தா இந்த வரி பணம் பூரா விளம்பரத்துக்கு தான் சரியா இருக்கும். நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டத்துக்கு இல்ல. மக்கள் படுகின்ற கஷ்டத்தை பார்க்கல, ஏழைகள் படுகின்ற துன்பத்தை பார்க்கல. அவருக்கு விளம்பரம் செய்ய வேணும். அதுக்கு மக்களுடைய வரி பணத்தை ஊதாரித்தனமா செலவு. கூட்டத்தில் பேசிக்கிட்ட பொழுது எடப்பாடி பழனிசாமி துரோகி என்று சொல்லியிருக்கின்றார். யார் துரோகி? திரு ஸ்டாலின் துரோகி. திரு கருணாநிதி குடும்பம் தமிழ்நாட்டுக்கு செய்த துரோக செயல். அந்த குடும்பத்தில் இருக்கிற ஸ்டாலின் தான் துரோகி. துரோகி என்று அடையாளம் காட்டப்படுகின்ற நபர் திரு ஸ்டாலின் அவர்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று 5 ஆண்டு நிறைவு பெற இருக்கின்றது. 2021 இருந்து 2026 5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. மக்களுக்கு என்ன நன்மை கிடைச்சது? என்ன பலன் கிடைச்சது? திரு ஸ்டாலின் குடும்பத்துக்கு. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் திரு ஸ்டாலின் தலைமையிலே ஆட்சி அமைக்கப்பட்டு இந்த 5 ஆண்டு காலத்தில் எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை நடக்குதில்ல? உண்மைதானே? எது கிடைக்குதோ இல்லையோ கஞ்சா எல்லா இடத்துலையும் கிடைக்குது. இன்றைக்கு இளைஞர்களை, மாணவர்களை, பொதுமக்களுக்கு போதைக்கு அடிமையாக்கிய துரோகி திரு ஸ்டாலின் அவர்கள். நாம் அழகழகாக வளர்த்த நம்முடைய பிள்ளைகளை சீரழித்தவர்.
இன்றைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றாரே திரு ஸ்டாலின் அவர்கள், மாநிலத்தில் முதலமைச்சர் இருக்கிறாரே திரு ஸ்டாலின் அவர்கள். பல முறை எடுத்து சொன்னேன், அவர் செவிசாய்க்கவில்லை. தமிழகத்தில் போதை நடமாட்டம் அதிகரித்திருக்கின்றது. போதை நடமாட்டத்தை கட்டுப்படுத்துங்கள், இல்லாவிட்டால் தமிழகம் சீரழிந்துவிடும். பல முறை எச்சரிக்கை விட்டோம், அதை பற்றி கவலைப்படல. ஏன்னா இந்த போதை பொருள் அதிகமாக விற்பதே திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் தான். உண்மைதானே? மாணவர்களை, இளைஞர்களை, பொதுமக்களை சீரழித்த துரோகி திரு ஸ்டாலின் அவர்கள். உண்மைதானே? ஆக அவ்வளவு எரிச்சல். 5 ஆண்டு காலம் கொள்ளையடிப்பதே குறிக்கோளாக கொண்ட ஒரே ஆட்சி திமுக ஆட்சி. வேற என்ன செஞ்சீங்க நாட்டு மக்களுக்கு? பல முறை சட்டமன்றத்தில் எச்சரிக்கை விட்டேன். 2 நாளைக்கு முன்பு சட்டமன்ற நிகழ்ச்சி 2.5 மணி நேரம் பேசினேன். இந்த முதலமைச்சர் சட்டமன்றத்துக்கு வரல, ஓடி ஒளிந்து கொண்டார். திறமை, தில்லு, திராணி, தெம்பு இருந்தா நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட முடியாது. சரக்கில்லாத மனிதர், பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர். இவர் முதலமைச்சர் ஆன காரணத்தினால்தான் இன்றைக்கு தமிழகம் இன்றைக்கு தலை குனிகின்ற நிலைக்கு ஏற்பட்டு விட்டது. தலை நிமிரல, தலை தொங்கி போச்சு திரு ஸ்டாலின் ஆட்சியில். திரு ஸ்டாலின் அவர்களே, மாண்புமிகு புரட்சி தலைவி மறைவுக்கு பிறகு 4 ஆண்டு 2 மாத காலம் சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு கொடுத்தோம். எவ்வளவு பிரச்சனை நீங்கள் உருவாக்கி தந்தீர்கள், எங்களுடைய அரசுக்கு எவ்வளவு இடையூறு செய்தீர்கள், அத்தனையும் மக்களுடைய துணை கொண்டு, கழக நிர்வாகிகள் துணை கொண்டு அதை தவிடுபடி ஆக்கி சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நான் பதவி ஏற்கின்ற பொழுது கடுமையான வறட்சி, குடிப்பதற்கு கூட மக்களுக்கு தண்ணீர் கிடைக்கல. அந்த காலகட்டத்திலும் நிர்வாக திறமையாக மக்களுக்கு தங்கு தடையில்லாமல் பாதுகாக்கப்பட்ட தண்ணீரை வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். பிறகு டெல்டா மாவட்டத்தில் புயலால், கஜா புயலால் அந்த மாவட்டம் முழுவதும் புரட்டி போட்டு வைத்தது. இன்றைக்கு அந்த புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு புயல் வேகத்தில் நிவாரண உதவி கொடுத்தோம். அந்த புயலுடைய அடிச்சூடு இல்லாம மக்களுக்கு உதவிகள் செய்தோம். பிறகு கொரோனா, அத்தனை பேருக்கு தெரியும். 1 வருடம் யாரையும் பார்க்க முடியாத காலம், வீட்டிலே அடைபட்ட காலம், காட்டிலே எளிதாக பரவக்கூடிய கொரோனா வைரஸ். அந்த வைரஸ் பாதிக்கப்பட்டு விட்டால் உயிருக்கு ஆபத்து. விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற கடமையிலே அதுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு திறமையாக செயல்பட்டு மக்களுக்கு பாதிப்பு இல்லாம மக்கள் அந்த வைரஸ் பாதிப்பிலிருந்து மீட்டெடுத்து விலையில்லா உயிர்களை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நான் 4 வருடம் 2 மாதத்தில் 1 வருஷம் கொரோனா காலமா போயிட்டு ஆட்சி நிர்வாகம் சிறப்பா இருந்தாலும் மக்களுக்கு யாரையும் பார்க்க முடியாத சூழ்நிலை. அப்ப கூட ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். விலைவாசி ஏறல, அந்த காலகட்டத்தில் சட்ட ஒழுங்கு சிறப்பா பேணி காக்கப்பட்டது. அது மட்டும் இல்ல, கொரோனா காலத்தில் 12 மாதம் ரேஷன் கடையில் விலையில்லா உணவுப் பொருள் கொடுத்தோம், அரிசி கொடுத்தோம், எண்ணெய் கொடுத்தோம், சக்கரை கொடுத்தோம், குடும்பத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம். கொடுத்தமா இல்லைங்களா? இப்படி மக்கள் பாதிக்கின்ற பொழுது பாதிப்பிலிருந்து மீட்டெடு